ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால தினந்தோறும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் கூட உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை ஆண்டவர் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க முடியும் உங்களோடு பேசுகிறார். வனாந்தரமான ஒரு இடம் பார்த்துருக்கீங்களா? அங்கே புல்லு பூண்டு இருக்காது, மரங்கள் இருக்காது, பூக்கள் இருக்காது. வனாந்தரம், வறண்டு போன ஒரு இடம். சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையே வனாந்தரமாகி போச்சுங்க. அதாவது ஒரு செழிப்பும் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, மனமகிழ்ச்சி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஒன்றுமே இல்லாத வறண்டு கிடக்கிற பூமியை போல வனாந்தரம் ஆகிவிட்டது. அப்படி சொல்கிற ஆட்களை பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதுதான். ஆனால் இயேசு என்கிற ஜீவ நதி உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டா வனாந்தர வறண்ட நிலம மகிழ்ந்து களி கூர்ந்து செழிப்பு உண்டாகிவிடும். இயேசு என்கிற அந்த ஜீவ நதி நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டா போகிறோம். நதிகள் இருக்கிற இடத்துல பார்த்துருக்கீங்களா? செழிப்பாக இருக்கும், மரங்கள்லாம் வளர்ந்து பச்சை பசேர்னு, மழை பெய்கிற இடம், அந்த மாதிரி சூழ்நிலைகள். இங்கே பார்க்குறீங்களா? இந்த மலை பகுதியில் இந்த செடிகள் இது குறிஞ்சி மலராம், நீல கலரில் பூக்குமா. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த குறிஞ்சி மலர் பூக்கும். ரொம்ப அதிசயம் இல்லை? ஆண்டோடைய சிருஷ்டிப்பு ரொம்ப ஆச்சரியம். 2018 தான் இது பூத்திருக்கிறது. இனிமேல் 2030 தான் பூக்குமா. இந்த இடமெல்லாம் இந்த மலை முழுதுமே அப்படியே நீல கலரில் இந்த குறிஞ்சி மலர் பூக்குமா. இந்த செடி ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போதே 12 வருஷத்துக்கு ஒரு முறை நீ பூ பூக்கணும்னு சொல்லி சிருஷ்டித்த. கரெக்டாக அந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அது பூக்குமா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் தானே. சிருஷ்டி கர்த்த ஆச்சரியமான தேவன். அவர் தான் சொல்லுகிறார், இப்போ உன் வாழ்க்கை வறண்டு கிடக்கிற பூமியை போல வனாந்தரமாக இருக்கலாம், உன் வாழ்க்கை செழிக்கும், நான் அதை செழிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். உங்க வாழ்க்கையை செழிக்க பண்ண சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்தார், தன் ரத்தத்தை சிந்தினார். நீங்க விசுவாசித்த அந்த இயேசுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டா வறண்டு கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையின் பகுதிகள் செழிப்பாய் மாறுவதை நீங்க பார்ப்பீங்க.